ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் எப்படி பார்க்க போகிறோம்னா எப்படி ஒரு அஃபிலியேட் ப்ராடக்ட் வந்து வித்தவுட் வெப்சைட்டே இல்லாமல் ப்ரொமோட் பண்ணுறதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் இருக்க ப்ராடக்ட் வந்து அஃபிலியேட்டராக ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணி செல் பண்ணி கொடுத்தோம்னா அவங்க வந்து நமக்கு ஒரு சட்டின ஒரு கமிஷன் கொடுப்பாங்க. அதுதான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியணும்னா நம்மளோட அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள், டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த வீடியோவில் எதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, ஒரு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு வெப்சைட் கண்டிப்பாக தேவைன்னு சொல்லியிருப்பாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டே இல்லாமல் எப்படி ஒரு வெப்சைட் இல்லாமல் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நம்ம ப்ராடக்ட் வந்து செல் பண்ணுறதுன்னு கைட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் அஃபிலியேட் மார்க்கெட்டாக ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ அமேசானில் இருக்க ஒரு ப்ராடக்ட் வந்து நான் செல் பண்ணி காமிக்கிற உதாரணத்துக்கு. ஓகேங்களா? வெப்சைட்டே இல்லாமல் ஜஸ்ட்டு கூகுளில் போய்ட்டு மீடியம் டைப் பண்ணுவேன். நான் யூஸ் பண்ணுற பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா மீடியமில் சைன் அப் பண்ண ரொம்ப ஈஸி. நீ மீடியம் டைப் பண்ணிவிட்டு உங்கள் ஜிமெயில் ஐடி மூலமாகவே மீடியமில் சைன் அப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சைன் அப் பண்ணி வச்சுருக்கனால எனக்கு வந்து இந்த மாதிரி வந்திருக்கு. நீங்கள் என்ன சைன் அப் பண்ணீங்கன்னா ஜஸ்ட்டு உங்களோட கூகுள் இதை யூஸ் பண்ணி நீங்கள் சைன் அப் பண்ணிக்கலாம். சிம்பிளான மெத்தட் தான். ஓகேங்களா? கண்டெய்னர் அந்த இடத்துல ரைட் சைடில் இது வரும். இந்த கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் ஏ ஸ்டோரின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஓகேங்களா? இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு ஸ்டோரி மாதிரி ரைட் பண்ணி அதில் உங்கள் ப்ராடக்ட் வந்து ப்ரொமோட் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? நான் இந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா நான் எந்த ப்ராடக்ட் வந்து ப்ரொமோட் பண்ண போகிறேன்னா, நான் வந்து ஒரு புக்கை வந்து ப்ரொமோட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஒரு உதாரணம் சொல்லி காமிக்கிறதுக்காண்டி ஒரு புக்கை வந்து ப்ரொமோட் பண்ணுறேன். உங்களுக்கு எதை ப்ரொமோட் பண்ணுவோம், நீங்கள் வந்து அதை அமேசான், ஃப்ளிப்கார்ட் மட்டும் இல்லை, நீங்கள் எங்கே வேணும் போய் எந்த ப்ராடக்ட் வேணால் ப்ரொமோட் பண்ணிடலாம். ஓகேங்களா? நான் வந்து ரிச் டாட் புவர் டாட்னு ஒரு புக்கை வந்து ப்ரொமோட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ நான் இங்கே வந்து இந்த புக்கு எதை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஸ் சம்மந்தமான புக்கு. ஸோ நான் வந்து டைட்டில் வந்து பெஸ்ட் ஃபினான்ஸ் புக்குன்னு கொடுக்குறேன். ஏன் கொடுக்குறேன்னா, நான் வந்து ரிச் டாட் புவர் டாட்னு புக் வந்து இருக்கிறேன். அந்த புக் வந்து ஃபினான்ஸ் புக்கு. ஸோ அது ரிலேட்டாக இருக்கிறேன். இந்த இடத்துல ப்ளஸ்ஸிங் போட்டு நம்ம வந்து இமேஜ் வந்து ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ அதுக்கு முன்னாடி போய்ட்டு நீங்கள் கூகுளில் போய்ட்டு இமேஜை டவுன்லோட் பண்ணுங்கள். நான் வந்து ப்ராப்பராக எப்படின்னு சொல்லிக்கிறேன். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வித்தின் 1 மந்த்தில் வந்து அரௌண்ட் 30,000 வரைக்கும் சம்பாதிக்க முடியும். ஓகேங்களா? நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அரௌண்ட் இந்த புக்கோட இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். அதை சொல்லுவாங்க. நம்ம நம்ம வீடியோஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் மினிமம் 30,000 40,000 வரைக்கும் சம்பாதிக்க முடியும். இந்த இடத்துல இமேஜஸ்ன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் அந்த புக்கோடது. ஓகேங்களா? நான் ஏன் அந்த புக்கை ப்ரமோட் பண்ணுறேன்னா, அந்த புக்கை நான் வந்து படிச்சிருக்கேன். அது வந்து நல்ல புக்கு. ஸோ அதனால தான் நான் ப்ரமோட் பண்ணுறேன். நீங்களும் ஒரு ப்ராடக்ட்டை ப்ரமோட் பண்ணுற முன்னாடி அந்த ப்ராடக்ட் வந்து நல்ல ப்ராடக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ராடக்ட் ப்ரமோட் பண்ணுங்கள். பணத்துக்காண்டி ப்ரமோட் பண்ணாங்க. இப்போ நான் அந்த இமேஜை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். என்னுடைய டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். சேவ் பண்ணிட்டு இப்போ நான் அகைன் மீடியம் போய்ட்டு இந்த ப்ளஸ் பட்டன் இருக்கா, அதை வந்து ப்ளஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வரும். இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கா, இந்த இமேஜ் ஆப்ஷன், அந்த நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சு இமேஜ் வந்து இங்கே அப்லோட் பண்ணிடுறேன். இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கொடுத்து. ஓகேங்களா? நான் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் டெஸ்க்டாப் போய்ட்டு அங்கே அதை கிளிக் பண்ணிட்டு என்டர் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ நம்ம இங்கே வந்து வந்துடுச்சு. ஓகேங்களா? அவ்வளோதான் வந்துடுச்சு. இப்போ இந்த புக்கை பற்றி ஒரு ஓவர்வியூவாக ஒரு எழுதுங்க. ஓகேங்களா? நான் என்ன எழுதுறேன், ஒரு பெஸ்ட் ஃபினான்சிங் ஃபார் எவர். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 4-5 பேராகிராஃப் எழுதிடுங்க. நான் உங்களுக்கு ஓரளவு சொல்கிறக்காண்டி ஒரு லைனில் எழுதி வச்சுருக்கேன். இந்த புக்கை படிக்கணும்னு வச்சுருக்கேன். நான் இந்த புக்குக்கான்னு நீங்கள் எந்த ப்ராடக்ட் பண்ண போகிறீங்களோ அந்த ப்ராடக்ட் பற்றி ஒரு 4-5 பேராகிராஃப் எழுதிடுவேன். எழுதிட்டு இப்போ நான் உதாரணத்துக்கு நம்மளோட அஃபிலியேட் லிங்க்கை வந்து பேஸ் பண்ணால் தான் மெயின். ஓகேங்களா? இந்த மாதிரி ரிச் டாட் புவர் டாட் இருக்கா, இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே மேலே வந்து இந்த கொக்கி ஆப்ஷன் இருக்கா, இதை கொடுங்க. இதை கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல லிங்க் கேட்கும். நம்மளோட அஃபிலியேட்டோட லிங்க் கொடுங்க. அது எப்படி எடுக்கணும்னா, அமேசானில் போய்ட்டு நான் ஆல்ரெடி அமேசானில் அஃபிலியேட்டில் ஜாயின் பண்ணிக்கிறதுனால எனக்கு வந்து அந்த லிங்க் வந்து டிஸ்பிளே பண்ணும்.
உங்களுக்கு நீங்கள் அமேசான் அஃபிலியேட்டாக ஜாயின் பண்ணலைன்னா நம்மளுடைய பிளேலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். நான் அப்கமிங் வீடியோஸில் அமேசானில் எப்படி அஃபிலியேட்டாக ஜாயின் பண்ணுற போடுறேன். இங்கே போய் நான் ரெஜிஸ்டர்ட் போடான்னு போட்டேன். இந்த இருக்க தான் புக்கு. ஓகே, இந்த இடத்துல போய்ட்டு டெக்ஸ்ட்டுன்னு இருக்கா, நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறனால எனக்கு இதை காமிக்குது. இதை கிளிக் பண்ணினா எனக்கு ஒரு லிங்க்கு காமிக்கும். இந்த லிங்க்கை அப்படியே அகைன் நீங்கள் காப்பி பண்ணி இங்கே போய் பேஸ்ட் பண்ணிடுறேன். நம்ம மீடியம் சைட்டில் நம்ம ஆல்ரெடி செலக்ட் வச்சுனா போயிடுச்சு. திரும்ப அகைன் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி இந்த இடத்துல லிங்க் காமிக்குதா, அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி அங்கே காப்பி பண்ணியிருந்த அந்த லிங்க் வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா போதும். இங்கே வந்து பேஸ்ட் ஆகிடும். நான் இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காண்டி ஒரு லைனில் டைப் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 4-5 பேராகிராஃப் வந்து டைப் பண்ணணும். ஓகேங்களா? டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பப்ளிஷ்ன்னு இருக்கா, பப்ளிஷ்ன்னு இருக்கும். பப்ளிஷ்ன்னு வந்து டேக்னு வரும். யூடியூப் இதுலலாம் பார்த்தீங்கன்னா டேக்னா என்ன பார்த்தீங்கன்னா கீவேர்டு. பீப்புள் எப்படிலாம் சர்ச் பண்ணால் அவங்க வரணும். இது நான் வந்து பார்த்தீங்கன்னா டேக் எப்படி ஜென்ரேட் பண்ணணும் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். இப்போ ஒரு ஓவர்வியூ இந்த புக்கு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் சம்மந்தமான புக்கு. ஸோ ஃபினான்ஸ் சம்மந்தமான டேக் தரணும். ஓகேங்களா? ஃபினான்ஸ் புக்குன்னு தரேன். ஓகேங்களா? கீழே சர்ச் பண்ணணும் கொடுத்துட்டு அப்புறம் அந்த புக்கோட நேம் கொடுக்குறேன். ஒருவேளை அந்த புக்கு நேம் யூஸ் பண்ணி யாராச்சும் சர்ச் பண்ணாங்கன்னா என்னுடைய ஆர்டிக்கல் காமிங்க. ரிச் டேக் போடான்னு கொடுக்குறேன். நம்ம வந்து 5 டேக் வரைக்கும் தரலாம். ஓகேங்களா? பெஸ்ட் ஃபினான்ஸ் புக்ஸ்ன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஃபினான்ஸ்ன்னு கொடுக்குறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா இது பெஸ்ட் ஆஃப் த ஃபினான்ஸ்னா இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. கண்டிப்பாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டு கொடுத்தாங்க. ஓகே, இப்போ 5 டேக் கொடுத்தாச்சு. அந்த டேக் வந்து பப்ளிஷ் நாம கொடுத்துட்டோம்னா நம்ம ஆர்டிக்கல் வந்து பப்ளிஷ் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ யாராச்சும் மீடியம் சைட்டுகள் வந்து நம்ம இதுக்குள்ளே வந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம லிங்கை கிளிக் பண்ணி நம்ம பொருளை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இப்படி தான் ஒரு அஃபிலியேட் லிங்க்ஸ் ஒரு ப்ராடக்ட் வந்து வெப்சைட் இல்லாமல் ப்ரொமோட் பண்ணணும். நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட் யூஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கணும் கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கேன். ப்ளஸ் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாகவே ஒரு மந்த்லி 30,000 வரைக்கும் சம்பாதிக்கிறேன். ஓகேங்களா? நம்மளை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அஃபிலியேட் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ கேஸ்.